ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டோமோன்னு வேற பயமா இருக்கு. அன்னைக்கு சீமான் யாரை பைத்தியக்கார பயல்கன்னு சொன்னாருன்னு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே இன்னைக்கு உலகமே ஒரு பைத்தியக்கார பயல்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கு. அந்த பைத்தியக்கார பயல் வேற யாரும் இல்லை, நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் நடக்கிற போது பெரும்பாலும் நிறைய பேர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பைடன் அந்த பக்கம் இடதுசாரி, இவர் வலதுசாரி அப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. சரி, அது என்ன சாரியாக இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா நாடுகளும் ஏற்கனவே தலைவலியில் இருக்கிற போது இந்த ஆள் புதுசாக ஒரு தலைவலியை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அமெரிக்காவோட பொருளாதாரத்தை நான் மீட்பேன், அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் எல்லாத்துக்குமே வரி அதிகப்படுத்துகிறார். உன் பொருளை ஏன் நாட்டில் கொண்டு விற்கணும் அப்படின்னா நிறைய வரி போடுவேன், அதை நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் கண்டிஷன் போடுறார். நீ அதை பண்ணணும், நீ இதை பண்ணணும், நீ இதை செய்யக்கூடாது, இவங்களோட நீ பேசக்கூடாது, அவங்களோட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுன்னு இப்படியே கண்டிஷன் வேற போட்டிருக்காரு. ஸோ இது எல்லாம் சேர்த்து இன்னைக்கு உலகமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படா இந்த பைத்தியக்கார பயில சமாளிக்கிறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரம்ப்போட இந்த அதிரடி நடவடிக்கைக்கு இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நான் வரி போட போறேன்னு 2-3 மாசமாவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம அரசும் அமெரிக்காவோட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா என்ன பண்றாங்க, நம்மளுக்கு சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா நாடுகளுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீ ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கக்கூடாது. இந்தியா தன்னுடைய நாட்டு தேவைக்காக ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினா இவங்களுக்கு என்ன, ஆனால் அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, நீ ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால தான் இந்த ரஷ்யா உக்ரைனோட போரை நிறுத்தவே மாட்டேங்கிறான், 3 வருஷமா போயிட்டு இருக்குது. நீ ஆயில் வாங்குறத நிறுத்திட்டேன்னா அவனுக்கு சண்டை போடுறதுக்கு பணம் இருக்காது, அப்புறம் அவனை நாங்கள் ஈஸியாக முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு. என்னன்னா, இவரே ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ரஷ்யா உக்ரைன் போரை எப்படியாவது முடிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் அதான் இந்த நோபல் பரிசு வாங்குறதுக்கு வேற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா. ரஷ்யா உக்ரைன் போரில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். இந்த போரை எப்படியாவது நிறுத்திட்டோம்னா அமெரிக்கான நோபல் பரிசு நம்மளுக்கு தான் அப்படின்னு ட்ரம்ப் நினச்சிருந்தாரு. உக்ரைனில் ஒருத்தன் இருக்கான் இதே மாதிரி, இப்போ ஒரு பைத்தியக்கார பையன். அவன் ட்ரம்ப்பை எல்லாம் பார்த்து பேசிட்டு அவனை எல்லாம் ஒரு மிதிச்சு விட்டு போய் ஒழுங்கு மரியாதையாக போரை நிறுத்துறா அப்படின்னு சொன்னால், அவன் உனக்கும் பெப்பேன் உங்கள் அப்பனுக்கும் பெப்பேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்குள்ளேயே புகுந்து ட்ரோனில் தாக்குதல் நடத்தின உடனே புட்டின் கடுப்பாயிட்டாரு. உடனடியாக ட்ரம்ப்பை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த பைத்தியக்கார பையலுக்காக எவனாவது வந்தீங்க அப்படின்னா கடுப்பாயிருவேன் நான் அப்படின்னு புட்டின் சொன்ன உடனே எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. ட்ரம்ப்பும் ஐயோ நம்மளுக்கு நோபல் பரிசு கிடைக்கலாம்னு இருந்ததே, இந்த பைத்தியக்கார பையன் எப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சோகத்தில் இருக்கிற போது தான் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் பிரச்சனை வந்தது. ஆஹா, அது போனா என்ன, ஆபரேஷன் சிந்தூர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஆபரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு வெளியில சொல்லி இதுக்காவது நோபல் பரிசு கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்தியா அதை கண்டுக்கவே இல்லை. உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு இந்த ஆள் பொய் சொல்றான் அப்படின்னு. இது என்னடா இப்படி ஆகி போச்சு, நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நோபல் பரிசு கிடைக்காதோ அப்படின்னு ட்ரம்ப் சோகத்தில் இருந்த போதுதான் இஸ்ரேல் என்ன பண்ணா, ஈரானை அட்டாக் பண்ணா. அப்பாடா இப்போவாது ஒரு முழுசான போர் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாள் அந்த போரை நடக்க விட்டுட்டு, பா நான் தான்ப்பா இதையும் நிறுத்தினேன் பார்த்துக்கங்கப்பா, இது வரைக்கும் 3 போரை நிறுத்திட்டேன், தயவு செய்து அந்த நோபல் பரிசு கமிட்டி கிட்ட சொல்லி அமெரிக்கான நோபல் பரிசு அண்ணனுக்கே கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு உலகம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருந்தார். அதையும் யாரும் கண்டுக்கல. என்னடா என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கடுப்பான ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, இப்போ வரியை போட்டு விட்டார் எல்லாத்துக்கும். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிறுத்தினால் ரஷ்யா உக்ரைன் போர் நின்று போயிடும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. இதில் என்ன கொடுமைன்னா, உக்ரைனுக்கு வெப்பன் சப்ளையரே அமெரிக்கா தான். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் தான் இப்போ வரைக்கும் உக்ரைன் அப்படிங்கிற அந்த சின்ன நாடுக்கு வெப்பன் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்தாப்பா இதில் அடி இதில் அடின்னு சொல்லி ட்ரோனு, ராக்கெட் லான்ச்சரு, அது இதுன்னு அவங்ககிட்ட கொடுத்து வச்சு அவன் இப்போ வரைக்கும் ரஷ்யா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உக்ரைன் பைத்தியக்கார பயிலுக்கு ஆயுதம் கொடுக்கறத நிறுத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த போர் நின்று போயிடும். ஆனால் அதை விட்டுக்கிட்டு இந்தியாவுக்கிட்ட நீ ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்காத,
அப்படின்னு கண்டிஷன் போடுறதுல என்ன அர்த்தம்? இதில் என்ன நியாயம் இருக்குது? ஆனால் இப்படி அநியாயமான ஒரு கண்டிஷனை போட்டு தான் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கார். சரி, அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இப்போ இந்தியாவுடைய பொருட்கள் எப்படி வந்து அமெரிக்காவில் போய் நம்ம விற்றுக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து 10%, 15% அவங்க வரி போடுவாங்க. நம்ம வியாபாரம், வர்த்தகம் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய பொருட்கள் இந்திய மார்க்கெட்டுக்கு வரும்போது நம்ம இந்திய அரசு, மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வரி போடுறாங்க. 50%, 100% இப்படியெல்லாம் வந்து வரி போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு டெஸ்லா கார் நம்ம ஊருக்கு வந்திருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? இலான் மஸ்கை கூப்பிட்டு, தம்பி நீ வந்து டெஸ்லா கார் எங்கள் ஊரில் விற்கணுமா, தாராளமாக விற்றுக்கோ, ஆனால் எங்கள் ஊர்லேயே தயாரித்து நீ விற்றுக்கோ அப்படின்னு சொன்னோம். அந்த இலான் மஸ்க்கு அவனும் கேட்கவே இல்லை. அதெல்லாம் முடியாது, நான் வந்து அங்கிருந்து அனுப்புவேன், நான் இங்கே விற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னான். சரிடா தம்பி, நீ அங்கிருந்து அனுப்புனேன் அப்படின்னா அமெரிக்காவில் வந்து வர்றதுக்கு நாங்கள் ஒரு 100% வரி போடுவோம், அந்த வரியும் சேர்த்து தான் வந்து உன்னோட காரோடைய விலை இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் இப்போ டெஸ்லா காரு, டெஸ்லா ஷோரூம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காருடைய அடக்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 லட்சமோ 30 லட்சமோ வருது. ஆனால் வரி மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 25 லட்சம் எக்ஸ்ட்ரா. ஸோ மொத்தமாக அந்த காருடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55-60 லட்சம் ரூபாய் போயிடுது. அதை வச்சு கூட நம்ம நெட்டிசன்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு காருக்கு இவ்வளோ வரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது அவன் அமெரிக்காவில் ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்கிறான், அதுக்காக நம்ம வரி போடுறோம். ப்ளஸ் நம்மளுடைய உள்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த கார்கள் இருக்குது, மற்ற பொருட்கள் இருக்குது, அவங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த மாதிரி வந்து வரி போடுறோம். அவனை வந்து இங்கேயே தயாரிக்கணும்னு சொன்னோம்ல, அவன் தான் கேட்கல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு, நாங்கள் எப்படி குறைச்சலாக வரி போடுறோமோ அதே மாதிரி எங்களுடைய பொருட்களுக்கு நீயும் குறைச்சலாக வரி போடணும்னு சொல்கிறாரு. மத்திய அரசு அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக அமெரிக்காவோட சில பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்து விட வேண்டும், இந்தியன் மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி விடணும், நம்ம வந்து சில பொருட்களை எல்லாம் தடை பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கெல்லாம் வந்து நீ திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாமே நம்மளுடைய நாட்டுக்கு ஆபத்தாக முடியும். அப்படிங்கிறதுனால மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, இந்த கண்டிஷனுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க. நீ கண்டிஷனுக்கு ஒத்துக்கலையா, நான் வரி போடுவேன்னு சொல்லின ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, 25% வரி அப்படின்னு போட்டார். ஆக்சுவலாக இந்த 25% வரி இந்தியாவுக்கானது அல்ல, இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கானது. இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களை அங்கே வந்து வாங்குறாங்க இல்லையா, அவங்க வந்து மேட் இன் இந்தியான்னு இருந்தால் அந்த பொருளோட விலையோட 25% எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சிக்கல். இது வந்து அமெரிக்க மக்களுடைய தலையில தான் விடிய போகுது. இதனால் நம்மளுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, இங்கிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே குறையும். நம்ம ஏற்றுமதி வந்து குறையும் அப்படிங்கிற போது இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து அமெரிக்காவோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாலும் நம்ம நாட்டுக்கு சிக்கல், அமெரிக்காவோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கலைனாலும் நம்ம நாட்டுக்கு சிக்கல். கிட்டத்தட்ட இது வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி வந்து ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதனால் உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் மேலே பயங்கர கடுப்பில் தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பைத்தியக்கார பயல்கிட்ட நம்ம சிக்கியிருக்கோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நம்ம சீமான் சொல்கிற மாதிரி கெட்ட வார்த்தையில் தான் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதில் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசியல் அதையும் வந்து பற்றி பேசணும். நம்ம ஊரில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது, நிறைய ஐடியாலஜி இருக்குது, நம்மளுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனாலும் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம எல்லாரும் ஒன்றா சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து எழுதப்படாத விதி. அது எல்லாருக்குமே பொருந்தும். அது வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, மற்ற நாடுகளால் ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு வந்தது அப்படின்னா நம்ம எல்லா பிரச்சனைகளையும் மறந்து வச்சுட்டு, எல்லா கருத்து வேறுபாடுகளையும் தள்ளி வச்சுட்டு நம்ம நாட்டுக்காக ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா நாட்டு மக்களுக்கும் அடிப்படையான தகுதி. ஒரு குடிமகன் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும். இப்போ அமெரிக்கா மூலமாக நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ நம்ம யார் கூட நிற்கணும்? நம்ம இந்திய அரசாங்கத்தோட, மத்திய அரசாங்கத்தோட நிற்கணும். இங்கே வந்து கட்சி கிடையாது, இங்கே அரசாங்கம் தான் இங்கே இருக்குது. அவங்களத்தான் நம்ம பார்க்கணும், அவங்களுடைய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம நிற்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகு. ஆனால் இங்கே என்ன நடக்குது, இதுலேயும் வந்து அரசியல் தான் செய்வேன் அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே வந்து அரசியல் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டதுக்கு வந்து மோடியோ இல்லை அமித்ஷாவோ ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இவங்க மோடியை தான் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. மோடியோடைய பலவீனம் தான் ட்ரம்ப் டாரிஃப் போட்டுக்கிட்டாருன்னு. ஏடா, அவன் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கான்,
நீ வந்து ரஷ்யாவிட்டேருந்து எண்ணெய் வாங்குறது நிறுத்து, எனக்கு மார்க்கெட்டை திறந்து விடு, அதே மாதிரி எங்களுடைய பொருட்களுக்கு வந்து வரியை குறை, இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டிருக்கான். ஒன்று அந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டேன்னா நான் இந்த வரியை குறைப்பேன், இல்லையா நான் வரி ஜாஸ்தியாக போடுவேன். இதுதான் வந்து அவன் பண்ணுற பிளாக்மெயில். இதில் வந்து மோடி என்ன பண்ணுவார்? டாரிஃபை குறைக்கணும் அப்படின்னா ஒன்று அவன் கண்டிஷனை ஏற்றுக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி வந்து வரி அதிகமாக போட்டுட்டான்னு சொல்லி மோடியை திட்டுறவங்க ஒருவேளை அமெரிக்காவோட கண்டிஷனுக்கெல்லாம் வந்து மோடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வரியை குறைச்சிருந்தாரு அப்படின்னா பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்பவும் மோடியை திட்டுவாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா மோடியை திட்டணும், மோடியை விமர்சனம் செய்யணும், மோடி வந்து தோற்றுவிட்டார் அப்படின்னு வந்து ப்ரொபகண்டா பண்ணணும். இது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அது உண்மையிலே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் காந்திக்கு வந்து உண்மையிலேயே நீ எல்லாம் இந்தியனா அப்படின்னு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்டாங்க. உண்மையிலேயே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. பாகிஸ்தான் சொல்கிறத அப்படியே நம்புறாரு. பாகிஸ்தான் வந்து நாங்கள் உங்களுடைய 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம பாகிஸ்தான்காரனை திட்டணுமா வேண்டாமா? அவனை எதிர்த்து டேய் எங்கடா ஆதாரம் அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா? அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா பாகிஸ்தான் கிட்ட வந்து தோற்று போயிட்டார் மோடி அப்படின்னு மோடியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. அது இத்தனைக்கும் வந்து எப்பா போர் விமானம்லாம் நாங்கள் இழக்கவே இல்லை பாரு, எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க, போர் விமானிகள் எல்லாம் வந்துட்டாங்க, நம்மளுக்கு எந்த லாஸும் இல்லைன்னு சொன்னாலுமே அது எப்படி பாகிஸ்தான்காரன் சொல்கிறத மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு ராகுல் காந்தி அடம் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களோட இந்த கூட இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி கட்சிகள், நம்ம ஊரில் திமுக ப்ளஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பற்றியெல்லாம் கேட்கவே வேண்டாம். இவங்களுடைய வேலையே வந்து மோடி எதிர்ப்பு மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றவுடன் இந்த ட்ரம்ப் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வந்து நாடு கடத்தினார். எந்தெந்த நாட்டிலேருந்து அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே வந்து திருப்பி அனுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆப்ரேஷன் பண்ணார். அதில் வந்து இந்தியாவிலேருந்து சட்டவிரோதமாக அங்கே குடியேறியவர்களை கை காலில் எல்லாம் விலங்கிட்டு அங்கிருந்து ஃப்ளைட் ஏற்றி அனுப்பி வச்சார். அந்த ஃபோட்டோ வந்தது. அந்த ஃபோட்டோ வந்த உடனே அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோடியை திட்டுறாங்க. அது எப்படி வந்து அவன் கை காலில் சங்கிலி போட்டு அனுப்புவான், நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா, நீ ஏன் கேட்கல அப்படின்ட்டு. ஏடா முதல்ல வந்து திட்டணும் அப்படின்னா யாரை திட்டணும்? ஒரு மனுஷனை கை காலில் சங்கிலி போட்டு அனுப்பிச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரனை திட்டணும், ட்ரம்பை திட்டணும், அவனை கேள்வி கேட்கணும். ஆனால் அதை பண்ண மாட்டாங்களாமா. முதல்ல வந்து மோடியை தான் திட்டுவோம் நாங்கள். அப்போது எது நடந்தாலும் மோடியை தான் திட்டணும். இப்போ பகல்காமில் தாக்குதல் நடக்குது, பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதிகள் வந்து நம்மளுடைய இந்தியர்களை வந்து சுட்டு கொன்று விட்டு போகிறார்கள். அப்போ யாரை திட்டணும்? பாகிஸ்தான்காரனை பார்த்து ஒரு கண்டனம் தெரிவிக்கணும், பாகிஸ்தானுடைய இந்த தீவிரவாத தாக்குதலை கடுமையாக வந்து கண்டிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அப்பவும் வந்து மோடி அமித்ஷாவை தான் திட்டுவாங்க. அவன் எப்படி உள்ளே வந்தான், இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, காஷ்மீரில் இனிமேல் வந்து தாக்குதலே நடக்காதுன்னு சொன்னீங்களே, இப்போ ஏன் நடக்குது? எப்பா இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் முதல்ல யாரை திட்டணும், முதல்ல யாரை கேள்வி கேட்கணும்? பாகிஸ்தான்காரனை தானே கேள்வி கேட்கணும். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்கன்னா முடியாது. பாகிஸ்தான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அப்போது இந்த இந்தி கூட்டணி எதிர்க்கட்சிகளுடைய நோக்கம் என்னன்னா, என்ன நடந்தாலும் நான் மோடியை திட்டுவேன், மோடியை விமர்சனம் பண்ணுவேன். நீயே வந்து சைனாவை எதிர்த்து பேசல, நீயே வந்து அமெரிக்காவை எதிர்த்து பேசல, நீயே வந்து ட்ரம்ப்பை எதிர்த்து பேசல, இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரம்ப்பை எதிர்த்து பேசி அவரை கோவப்படுத்தினா என்ன ஆகும்? அந்த பைத்தியக்கார பையன் இன்றைக்கி 50% அப்படிங்கிறவன் மறுபடியும் நாளைக்கு 75% அதனால் யாருக்கு பாதிப்பு? நம்ம நாட்டுக்கு தான் பாதிப்பு. அப்படி இருக்கிற போது நம்ம எதுக்காக வந்து ட்ரம்ப்பை போய் திட்டிகிட்டு இருக்கணும்? நம்ம சம்பந்தம் இல்லாத ஆளுக நம்ம திட்டலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் அப்படி செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவங்க டிப்ளமேட்டிக்காக வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்றைக்கி உலக அரங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு தான் நிறைய ஆதரவு இருக்குது. இந்தியாவை வந்து டார்கெட் செய்வது ரொம்ப ரொம்ப தப்பு, இது வந்து அநியாயம் அப்படின்னு நிறைய உலக நாடுகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அமெரிக்காவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஜியோ பாலிடிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா, சீனா, ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து ஒன்றா கைகோக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து வரும் அப்படின்னு வல்லுநர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கணக்கில் இருக்குது. அப்படி இருக்கிற போது நம்ம வெற்ற அரசியலுக்காக இங்கே நம்மளுடைய அரசாங்கத்தை கைவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ட்ரம்ப் சொல்கிற கண்டிஷனை ஒத்துக்க முடியாது. அது வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை ஒத்துக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இருந்தாலும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னைக்கு
கேட்கறது இல்லை, பல வருஷமாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான். இன்னைக்கு வந்து நம்ம கையை பிடிச்சி முறுக்கிறாரு ட்ரம்ப், அவ்வளோதான் மேட்ரு. காங்கிரஸ் இதுக்கு ஒத்துக்கலை, பாஜக அரசும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சர்க்கிள்கள் இப்போ மத்திய அரசு வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக இது பிரச்சனையை வந்து சும்மா தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஒரு 15%-20% 20%க்குள்ள அந்த வரி வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையை கூட மோடி வெறுப்பு அரசியல், மோடி எதிர்ப்பு அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு நம்ம கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த பைத்தியக்கார பைய ட்ரம்ப்புக்கு வந்து நல்ல புத்தியை கொடுப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் அமைதியாக வந்து நம்ம பொழப்ப பார்க்க முடியும். இப்போ நாடு இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குது, நல்ல சூழ்நிலை இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிற போது இவன் உள்ள வந்து குழப்பிட்டு இருக்கிறான். நம்ம கும்பிடுற சாமிக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு அந்த பைத்தியக்கார பயலுக்கு நல்ல புத்தியை கொடுத்து தயவுசெய்து இந்த மாதிரி குழப்பம்லாம் பண்ணாமல் பார்த்துக்கப்பா அப்படின்னு வேண்டிக்கலாம். நன்றி.